Do you guys remember landline phones? Hi, welcome to Pause with Action. இது ஒரு சிம்பிள் வீடியோ தான். அன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் ரேண்டமாக இதை பற்றியோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்தது. எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு எலிமெண்ட்டாக இருந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு. அண்ட் இட் brought back so many memories. முன்னாடிலாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, நம்ம வீட்டுக்கே ஒரே ஒரு ஃபோன் தான். கேன் யூ ஈவன் இமேஜின்? அதுக்குன்னு ஒரு பிளேஸு, அதுக்கு மேலே ஒரு க்யூட்டாக ஒரு துணி வேற போத்திருப்பாங்க டஸ்ட் படக்கூடாதுன்னு. அப்போல்லாம் கால் பேசும்போது அந்த சைட்லேருந்து யார் பேசுகிறாங்கன்னு கூட தெரியாது. we had to identify. அண்ட் சில பேர் அஃபெண்ட் வேறு ஆவாங்க, ஏண்டா நான் தான் பேசுகிறேன், என் குரல் உனக்கு தெரியலையான்னு. அண்ட் அது ஒரு 2007 to 14 அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், எல்லார் வீட்லேயும் ஃபோன்ஸ் வந்துடும். ஸோ அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் எனக்கு மனப்பாடம். இப்போ எத்தனை நம்பராக இருந்தாலும் லேண்ட்லைன் நம்பர்ஸ் எனக்கு மனப்பாடமாக தெரியும். டக்குன்னு எடுப்பேன், கால் அடிப்பேன். இப்போலாம் ஓடிபி வந்தாலே அதை 3 தடவை பார்த்துட்டு தான் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக என்டர் பண்ணுறோம், அதுவே சம்டைம்ஸ் தப்பாகுது. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, க்யூட்டாக ஒரு டைரி இருக்கும், அதில் தான் வந்து நேம்ஸ் அண்ட் லேண்ட்லைன் நம்பர்ஸ்லாம் எழுதி ஃபோன் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அதுக்கும் கீழே தலகாணி மாதிரி ஒரு டெலிஃபோன் டைரக்டரின்னு ஒன்று இருக்கும். அது நல்லா அதை தூக்கின்னு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்றது தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அது தூக்கவே முடியாது. அதில் நம்ம ஏரியா கைஸ் நம்பர்லாம் இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. அதை பார்த்து ஒரு ஃபோன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது அது எந்த பேப்பர் காரர்கிட்ட இருக்கோ. அதுக்கும் கொஞ்சம் பின்னாடி போனோன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் இல்லை, ஸ்ட்ரீட்டுக்கே ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். அப்போ வந்து ஏதோ ஒரு வீட்டில் தான், அந்த ஸ்ட்ரீட்லேயும் ஒரே ஒரு வீட்டில் தான் ஃபோன் இருக்கும், லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். அதையும் தாண்டி போனால் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் மட்டும்தான் ஃபோனே இருக்கும். ஸோ எந்த குட் நியூஸாக இருந்தாலும் பேட் நியூஸாக இருந்தாலும் அங்கே வரும், அங்கே வழியாக தான் நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அதுக்கே ஒரு டென்ஷன் ஆகும். நம்ம என்ன நியூஸ் வருது, யார் பேசுகிறா, என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. யாராவது ஒரு நம்மள மாதிரி அந்த டைமில் இருந்துச்சுன்னா பையன் யாராவது ஒருத்தனை அமுச்சு விடுவாங்க, போய் கூட்டினாடா அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு பாரு அப்படிம்பாங்க. அது வந்தாலே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க வீட்டிலலாம். அந்த மாதிரி நான் சுச்சுவேஷன்ஸ் கம்மியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அண்ட் அந்த டைம்லாம் போய் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு காமனாக ஒரு பிசிஓ சென்டர்ஸ் வர ஆரம்பிச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு பிசிஓ சென்டர், அதுக்குன்னு ஒரு கேபின் இருக்கும், உள்ளே போய் நம்ம பேசணும். எஸ்டிடி ஐஎஸ்டி கால்லாம் மோஸ்ட்டாக அங்கே தான் போய் பேசுவோம். அண்ட் மேண்டேட்ரி ரூல் என்னென்னா, எவ்வளோ தூரத்தில் அவங்க அந்த சைடில் இருக்கிறவங்க இருக்காங்களோ அவ்வளோ கத்தி பேசணும். அதெல்லாம் எப்போ மாறுச்சுன்னு தெரில. அண்ட் அதை தாண்டி பிசிஓ சென்டர் இல்லாமல் டெலிஃபோன்ஸே எல்லோ கலர் ஒரு ஃபோன் இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கங்கே. அதில் வந்து நம்ம காயின் போட்டு பேசணும். 1 ரூபி காயின் போட்டு நம்ம பேசிட்டு அதில் ஒரு டைமர் இருக்கும், 30 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ. அது என்னன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, அது தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காயினை போட்டு பேசிட்டு நம்ம அந்த டைமருக்குள்ளே முடிச்சிட்டோம், காலை முடிச்சிட்டோன்னா அந்த காயின் நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ சொல்ல வரதை ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சிடணும். அந்த காயின் ரிட்டர்ன் வர்றது தான் நம்ம கோலு. அது ஒரு செம ஃபன்னு. அண்டு அதுக்கு முன்னாடி அந்த டயல் ஃபோன்ஸ் ஒன்று இருக்கும், நம்ம சுற்றி நம்பர் போடணும். நம்ம எல்லா நம்பருக்கும் ஒரு டயல் சுற்றணும். கால் பண்ணுறோமோ இல்லையோ அதை சுற்றி விளாடுறது ஒரு ஜாலி. அண்ட் அது கீழே வந்து நமக்கு காயிலாக ஒயர் சுற்றி இருக்கும். ஸோ அதை நம்ம ஏதாவது இது பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா இது டேங்கிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கால் வந்து கரன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பக்கம் ஃபோனை அந்த ஒயரை இழுத்துனே பேசணும். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், இது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லை யாருக்கெல்லாம் தெரியுன்றதை வந்து சொல்லுங்கள். லேண்ட்லைன்ஸில் வந்து ஒரு டம்மி நம்பர் ஒன்று இருக்கும், செல்ஃப் காலிங் நம்பர். அதாவது நம்ம வந்து அந்த நம்பர் 2266 இல்லை 66 ஏதோ காம்பினேஷன் வரும், 2626 ஏதோ ஒன்று. நம்ம கால் பண்ணிவிட்டு, அது ஒரு டம்மி நம்பர் தான், கால் பண்ணிட்டு வச்சோன்னே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அங்கேருந்து ரிங்கு வரும். யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் ரிங் மட்டும் வரும். எடுத்து பேசினா யாருமே பேச மாட்டாங்க. ஸோ இது ஒரு காலிங் ஃபீச்சர். இது வந்து நான் அப்பப்போ ப்ராங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அப்போ நிறையா ஹாரர் மூவிஸ்லாம் பார்ப்போம். லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நான் நைஸாக போயிட்டு அந்த நம்பரை மட்டும் கால் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஏதாவது ஒரு இன்டென்ஸ் சீன் வர்றப்போ, நம்ம கால் வரப்போ யாராவது எடுத்து பேசுவான், எடுத்து காலில் வைப்பேன், யாருமே பேச மாட்டாங்க. அந்த ஹாரர் சீனுக்கும் இதுக்கும் அலறுவானுங்க எல்லாரும். அது ஒரு ஃபன். இது யாருக்கெல்லாம் தெரியுன்றதை சொல்லுங்கள். இதை நான் எங்கள் அப்பா அம்மாட்டையும் பண்ணி அடி வாங்கியிருக்கேன். அண்ட் இப்போ கட் பண்ணால் இப்போ நமக்கு அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட் டேட்டா தான் எல்லா தடவையும் ரீசார்ஜ் பண்ணுறோம். பட் எவ்வளோ கால்ஸ் மீனிங்ஃபுல்லாக பண்ணுறோம், எவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் டீப்பாக பேசுகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளோஸ் சர்க்கிள், நம்ம ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட எந்த அளவுக்கு நம்ம கனெக்டடாக இருக்கும் இந்த டைமில். இப்போ நான் இதை சொல்லும்போது டக்குன்னு யாரெல்லாம் அவங்க மைண்டுக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு காலை போடுங்க. ஹாவ் அ குட் கான்வர்சேஷன். ஒரு ஃபியூ மினிட்ஸாக கூட இருக்கலாம். பட் அந்த டைம் நம்ம கொடுக்குற அந்த கான்வர்சேஷன், அது வந்து நம்மளை அந்த டே ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிறது. அந்த டே இட் வில் மேக் அவர் டே. ஏன்னா ட்ரஸ்ட் மீ, அவங்களும் இந்த மாதிரி ஒரு டைமில் நம்மளோட கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது கால் பண்ணி உங்கள்கிட்ட யாராவது இனிஷியேட் பண்ணி கால் பண்ணி பேச மாட்டாங்களா
அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணுனாலும் சப்கான்ஷியஸாக எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் இவ்வளோ டெக்னாலஜி என்ன வளர்ந்தாலும் தேர் ஆல் சிம்பிள் ஹியூமன்ஸ் who need other humans for a connection. Thank you for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். For more content like this, subscribe to this channel. Pause with Action. Thank you.